Nexa Health நேயர்களுக்கு வணக்கம். It is absolute honor to welcome distinguished medical professional and expertise in the field of vascular surgery with a deep commitment and a reputation in the field of vascular surgery for such a long time in the industry. We welcome Dr. Rajkumar, an eminent vascular surgeon, former director and professor of vascular surgery institute, Madras Medical College. சார், வெரி குட் மார்னிங் சார். மார்னிங் சார். பேசிக்லி நம்ம மக்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் கார்டியோவாஸ்குலர் இருக்குது, வாஸ்குலர் இருக்குது. சார், வாட் இஸ் கார்டியோவாஸ்குலர் அண்ட் வாஸ்குலர் வாஸ்குலர் டிபார்ட்மெண்ட், அதோட பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும்? தமிழ்லேயே சொல்கிறாங்க, ரத்த நாள அறுவை சிகிச்சைங்கிறது வாஸ்குலர் சர்ஜரி. கார்டியோவாஸ்குலருங்கிறது வந்து ஹார்ட்டை சுற்றி இருக்கிற ரத்த குழா, அதாவது கொரோனரி ஆர்ட்ரிஸ், அது வந்து கார்டியோவாஸ்குலர். இப்போ வந்துட்டு முன்னாடி வந்து ரெண்டுமே ஒன்றா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி இதை பிரிச்சுட்டாங்க மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ இது ரத்த நாள அறுவை சிகிச்சை வந்து நாங்கள் வந்து ஹார்ட்டை தொடுறதில்லை, பட் இருக்க எல்லா ரத்த குழாவும், மூளைக்கு போகிற ரத்த குழா, கைக்கு போகிற ரத்த குழா, லங்ஸுக்கு போகிற ரத்த குழா, வயிற்றுக்கு போகிற ரத்த குழா, காலுக்கு போகிற ரத்த குழா, அத்தனை ரத்த குழாவே நாங்கள் தான் டீல் பண்ணுறோம் ரத்த நாள அறுவை சிகிச்சை. இன்னும் இன் அடிஷன் வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிரைன்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நரம்பு பிடிச்சி, அதையும் நாங்கள் தான் பார்க்குறோம். அப்புறம் எங்கெங்கே அடப்பு இருக்கோ, ஆர்டியில் அடப்பு இருந்தாலும் வெயின்ஸில் அடப்பு இருந்தாலும் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். அப்புறம் கால் வீக்காக இருக்குது பாருங்கள், பெருசாக லிம்ஃபெடிமானோ லிம்ஃபேட்டிக்ஸ், அதையும் டீல் பண்ணுறது வாஸ்குலர் சர்ஜன்ஸ் தாங்க. ஸோ வாஸ்குலர் சர்ஜரி இப்போ ஏன் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தினா, நம்ம வெஸ்டர்னைஸ் ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த வெஸ்டர்னைஸ் ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஃபேட் அதிக நான்வெஜிடேரியன் ரெட் மீட் சாப்பிட்டாலும் ஃபேட் அதிகம், கொலஸ்ட்ரால் அதிகம். ஸோ இந்த கொலஸ்ட்ரால்னால அடப்பு ஏற்படுது. அது அடப்பு ஏற்படும் போது சில சிம்டம்ஸ் வரும். சப்போஸ் கழுத்துக்கு போடுற ரத்த கூட அடப்பு ஏற்பட்டால் தலை சுத்தல், இல்லை மூளைக்கு பாதிப்பு, ஸ்ட்ரோக்கு, கை கால் வராமல் இருக்கிறது, பேச்சில் தடுமாற்றம், இல்லை ஸ்டாமரிங், அது ஒன்று, மயக்கம், கண் பார்வை இழப்பு, ரத்த கூட அடப்பு ஏற்பட்டு. அதே மாதிரி காலுக்கு போடுற ரத்த குழாயில் எப்படின்னா, நடந்து போகும்போது திடீர்னு பாதம் வலிக்கும், இல்லை கண்டச்சதை வலிக்கும். ஒரு 200, 300 இல்லை 1/2 கிலோமீட்டர் போனால் அதுக்கப்புறம் நடக்க முடியாது, வலி வந்துடும். ஸோ எங்கே அடப்பு மேலே இருந்தாலும் அது கீழே இருக்கிற மசில்ஸுக்கு பிளட் ஃப்ளோ போகாது. இது பேர் கிளாடிகேஷன்னு பேர். கிளாடிகேஷன் கிரீக் லாங்குவேஜில் லிம்பிங்னு அர்த்தம். ஸோ இந்த வலி வந்துட்டு தடுமாடுவாங்க. இந்த வலி வரத்துக்கு அந்த சமயத்திலேயே நீங்கள் வந்து ஒரு நிபுணரை சந்தித்து டாப்லர் ஸ்கேன் அது பண்ணால் தெரிஞ்சிடும். டாப்லர் ஸ்கேன் பண்ணிவிட்டு அடப்பு பெருசாக இருந்ததுன்னா ஆன்ஜியோ பண்ணுவாங்க. ஆன்ஜியோ பண்ணிவிட்டு அதில் அடப்பு இருந்ததுன்னா, பெரிய அடப்பு இருந்தால் பைபாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பைபாஸ் தேவைப்படுற இடத்துல பைபாஸ் பண்ணுறோம். டாஸ்கில் 4 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, ஏபிசிடின்னு. ஏபிக்கு வந்துட்டு சி வரைக்கும் இப்போ எண்டோவாஸ்குலர் பண்ணுறாங்க. டி கிளாஸிஃபிகேஷன், அது அட்வான்ஸில் தான் பைபாஸ் தேவைப்படும். ஓகே, ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க டாக்டர். கார்டியோ வாஸ்குலர்னா என்ன, வாஸ்குலர்னா என்னன்ட்டு. இப்போ இந்த வாஸ்குலர் இது வந்து ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வரலாம் டாக்டர்? பிகாஸ் இப்போ கார்டியோ வாஸ்குலர்னு சொல்லும் போது அதுவும் வந்து ஹெல்த் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். பட் இதுவும் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னா அவங்களுக்கு கார்டியோ வாஸ்குலர் நம்ம ஈஸியாக நம்ம வந்து அதை பின் பாயிண்ட்ஸ் பண்ணி சொல்ல முடியும். இப்போ வாஸ்குலர்னு சொன்னீங்கன்னா காலில் வரலாம், கையில் வரலாம், எங்கேனாலும் வரலாம். நீங்கள் சொன்ன மாதிரி மூளைக்கு போகிற ரத்த நாளங்களில் வரலாம். இதை வந்து எப்படி யாருக்கெல்லாம் வரலாம் டாக்டர்? ஆக்சுவலி அதாவதுங்க, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வீனஸ் மால்ஃபர்மேஷன், ஆர்டீரியல் வீனஸ் மால்ஃபர்மேஷன், ஆர்டீரியல் லிம்போவீனஸ் மால்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது கட்டிங்காக வரும், சின்ன கட்டிங்கு. அது வந்து பர்த் டிஃபெக்ட். ரொம்ப சிறுசாக இருந்தால் அதை வந்துட்டு இன்ஜெக்ஷன் முறையிலே சரி பண்ணிடலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் இன்ஜெக்ஷன் போட்டு சைஸை குறைச்சிட்டு சர்ஜரி பண்ணுறதோ, இல்லாட்டி எண்டோவாஸ்குலர் மெத்தட்ஸ் இருக்குது. எண்டோவாஸ்குலர் ஸ்க்ளீரோதெரப்பி இருக்குது, தெரப்பியூட்டிக் எம்பலைசேஷன் இருக்குது. இதெல்லாம் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. அப்புறம் அடல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, யங் அடல்ட்ஸ் like people are working software who are sitting for more than 12 hours, 10 hours continuously without taking water because they are in AC, they won't realize the thirst. அப்போ பிளட்டு திக்காகிடும். அதே மாதிரி எக்கானமி கிளாஸில் லாங் டிஸ்டன்ஸ் போனாலும் பிளட்டு திக்காகிட்டு வெயின்ஸில் கிளாட் ஆகும். அது பேர் டீப் வெயின் த்ரோம்போசிஸ். வெயின்ஸில் 2 வகை உண்டுங்க. வெளியில் தெரிகிற வெயின்ஸ் வந்து சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸு, தெரியாத வெயின்ஸ் வந்து டீப் வெயின்ஸ். பட் 80% ஆஃப் த பிளட் வந்து டீப் வெயின்ஸ் வழியாக தான் போகுது. ஸோ டீப் வெயினில் த்ரோம்பஸ் வந்துச்சுன்னா கண்டசதை வீங்கலாம், தொடை வீங்கலாம், நடக்க முடியாது, காலில் அழுத்தம் ஏற்படும், பாரம் ஏற்படும், சின்ன காய்ச்சல் வரும். சமயத்தில்
பிபியும் குறையும் பிகாஸ் ஆஃப் என்ட்ராப்மெண்ட் ஆஃப் பிளட். இதை வந்துட்டு நம்ம இன்ஜெக்ஷன் முறையிலேயே சரிப்படுத்தலாம். இப்போ ஓரல் ஆன்டிகோகுலன்ஸ் மாத்திரைங்க இருக்குது, அது கொடுக்கலாம். அதுக்கும் மேலே பெருசாக இருக்குது இந்த கிளாட் வந்து இன்னும் டேஞ்சர் என்னென்னா அக்யூட் டிவிடியில் டேஞ்சர் வந்து இட் கேன் ட்ராவல் அப். ஏன்னா வெயின்ஸ் வந்து காலில் இருந்து ஹார்ட்டுக்கு போகிற ரத்தம் தான், கீழே இருந்து இப்போ ரிட்டர்ன் ஆகிறது தான் வெயின்ஸு. அந்த கிளாட் ட்ராவல் ஆகிட்டு ஹார்ட்டுக்கு போயிட்டு லங்ஸுக்கு போயிடும். பல்மனரி ஆர்ட்ரின்னு இருக்குது, அங்கே போய் பிளாக் ஆச்சுன்னா இன்ஸ்டன்ட் டெத்துங்க. ஸோ அது பிளாக் ஆனது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி டிவைஸ் இருக்குது, ஆன்ஜியோஜெட்டு, பெனம்ப்ரான்னு. அதை வச்சு பெயின் வழியாக போய் அதை கம்ப்ளீட்டாக கிளாட்டை சக் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மாத்திரை கொடுப்போம். யூஸ்வலாக 3 months கொடுப்போம். 3 monthsக்கு அப்புறம் த்ரோம்போஃபிலியா டெஸ்ட்டுன்னு இருக்குது, அதை பண்ணலாம். ஏன்னா இமீடியட்டாக எமர்ஜென்சியில் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஹெப்பாரின் ஒரு மருந்து கொடுத்துட்டாங்க இல்லை மாத்திரை கொடுத்துட்டாங்கன்னா அந்த த்ரோம்போஃபிலியா டெஸ்ட் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வரும், ராங் வேல்யூஸ். அதனால அந்த மருந்து இல்லாதப்போ தான் 2 நாள் கேப் விட்டுட்டு இந்த டெஸ்ட்டை பண்ணால் நமக்கு அடிப்படை காரணம் தெரியும். ஓகே, அதாங்க. ஸோ டயக்னோசிஸில் வந்து பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் வந்து ரொம்ப மேஜராக ரோல் ப்ளே பண்ணுதுன்னு தெரிஞ்சிக்க முடியுது. டாக்டர், நீங்கள் வந்து ஃபார்மர் டைரக்டர் அண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் வாஸ்குலர் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஆமாங்க. ஸோ அந்த நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கும் போது உங்கள் டீமில் இதில் அப்போ வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கும் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்கும் ஏன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா டாக்டர்? ஆஸ் பர் வாஸ்குலர் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் இஸ் கன்சர்ன். அதான் சொல்லுவாங்க, வாழ்க்கையிலே சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. நாங்கள் ஆரம்பிக்கும் போது எண்டோவாஸ்குலர்னு இந்த பலூனை வச்சோ ஸ்டென்ட் வச்சு ட்ரீட் பண்ணுறது ஃபார் லெக்ஸு, ஹார்ட்டு, அப்பர் லிம், கெரோட்டிடுக்கெலாம் கிடையாதுங்க. அப்போ வந்து கெரோட்டிட் எண்டாக்டிவ்னு ஓப்பன் பண்ணி தான் கிளியர் பண்ணுவோம், ஷண்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அயோட்டாவில் வந்து வீக்கம் வரும், அது பேர் அயோட்டிக் அனரிசம்னு பேர். விட்டம் வந்து 2.5 centimeters. இது வந்து 8 centimeters, 10 centimeters போச்சுன்னா இட் பிகம்ஸ் கிரிட்டிக்கல் சைஸ். கிரிட்டிக்கல் சைஸ் போனால் the chance of rupture increases by 2% every year. ஸோ ரப்சர் வெடிச்சிருச்சுன்னா கஷ்டம். அதில் 2 விதமான ரப்சர் இருக்குது. கண்ட்ரோல்டு ரப்சர் இருக்குது, அது வந்து வெடிச்சாலும் தெரியாது, லீக் ஆனாலும் அல்ட்ராசவுண்டில் கண்டுபிடிச்சி சரிப்படுத்தலாம். ஃப்ரீ ரப்சர் ஆச்சுன்னா இன்ஸ்டன்ட் டெத்துங்க. ஸோ அதுக்கெல்லாம் இப்போ வந்து எண்டோவாஸ்குலர் அனிரிசம் இருப்பார், ஈவார்னு வந்திருக்கு. அதே மாதிரி தொராசிக் அனிரிசம் இருந்ததுன்னா டிவார்னு வந்திருக்கு. அப்புறம் ஓப்பனிங் செல்லாம் சைட் பிரான்ச்சஸோட பண்ணால் ஃபீவார், எஃப்இ, பெனஸ்ட்ரேட்டட் ஈவார், பெனஸ்ட்ரேட்டட் டிவார்னு வந்திருக்கு, எஃப்இவார், எஃப்டிவார்னு வந்திருக்கு. ஸோ தீஸ் ஆர் த அட்வான்ஸ்மெண்ட்ஸ். இது ஒன்றுங்க. இன்னொன்று வந்துட்டு அந்த காலத்து வெரிகோஸ் வெயின்ஸுக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து லேசர், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன், அப்போ அந்த மாதிரி வீனாசீல்னு சொல்லி க்ளூஸ், வேரியஸ் மெத்தட்ஸ், ஸ்க்ளீரோதெரப்பி எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இஸ் தட். இப்போ வர வந்து ஓப்பன் சர்ஜரியை விட மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி தான் இப்போ பாப்புலராக இருக்குது ஆஸ் இன் எனி அதர் ஃபீல்டு. இது ஒன்றுங்க. அப்புறம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நியூவர் ட்ரக்ஸ் விச் ஆர் சேஃபர் அண்ட் ஸ்பெசிஃபிக், அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு ட்ரக்ஸ் ஆர் தேர் டு நவ் ரெடியூஸ் கொலஸ்ட்ரால், டு ரெடியூஸ் த கால்சிஃபிகேஷன் ஆஃப் தி கொலஸ்ட்ரால். நவ் தே ஆர் ஹேவிங் ஆன்டி-பிளேட்லெட் ட்ரக்ஸ், பவர்ஃபுல் ட்ரக்ஸ் டு ப்ரிவெண்ட் கிளாட்டிங். பட் ஒன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட்டுங்க. ஹார்ட்டுக்கு பண்ணுற மாதிரி லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட். மெயின் திங் இஸ் டயட். யூ ஹேவ் டு டேக் லாட் ஆஃப் க்ரீன் வெஜிடபிள்ஸ், கீரை சாப்பிட்லாம், பச்சை காய்கறி சாப்பிட்லாம், லெஸ் கார்போஹைட்ரேட், லெஸ் ஃபேட், மோர் ப்ரோட்டீன் சாப்பிட்லாம், எக் ஒயிட் சாப்பிட்லாம். நான்வெஜ்ஜில் வந்து ஃபிஷ் அண்ட் எக் இஸ் சேஃப். எக் வந்து 2 to 3 eggs ஆஃப்டர் மிடில் ஏஜ், 2 to 3 eggs பர் வீக்கு, ஒரு வாரத்துக்கு. ஃபிஷ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அ வீக். இந்த ஃபேட்டி ரெட் மீட்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. இஃப் யூ ஆர் அ பாடி பில்டர், இஃப் யூ ஆர் ஃபிசிக்கலி ஆக்டிவ் பர்சன், யூ கேன் டேக் ரெட் மீட், பட் யூ ஹேவ் டு பர்ன் இட் அவுட். ஓகே, பர்ன் பண்ணுங்க. கிரேட் டாக்டர். இந்த ஆல்கஹாலிசமும் ஸ்மோக்கிங்கும் எந்த அளவுக்கு வாஸ்குலர் இஷ்யூஸை வந்து டீப்பாக இன்னும் கொண்டு போகுதுங்க டாக்டர்? ஸ்மோக்கிங்கில் ஒரு 108 பாய்சன் இருக்குங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நிக்கோட்டின் தான். ஸ்மோக்கிங்கில் வந்து கார்பன் மோனாக்சைடு இஸ் ப்ரொடியூஸ் மோர். இது என்ன ஐரனினா, இந்த ரத்த அணுக்கள் affinity for carbon monoxide is much more than for oxygen. Okay. So oxygen எடுக்க வேண்டிய ரத்த சிவப்பு அணுக்கள் கார்பன் மோனாக்சைடு எடுத்துட்டு ப்ளஸ் நிக்கோட்டின் எல்லாம் என்ன பண்ணணும், பிளட்டை திக்காகிடுங்க. The density of blood or specific gravity of the blood becomes thicker. Once the blood becomes thicker, it tends to clotங்க. அந்த சின்ன ரத்த குழாய் இருக்கு இல்லைங்களா, அதில் இன்ஃப்ளமேஷன் வந்துடும். அலர்ச்சின்னு சொல்லுவோம் தமிழில். அது பேர், இந்த டிசீஸ் பேர் thromboangiitis obliterans. So it's due to inflammation of the small blood vessels where thrombosis occurs. ஸோ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கால் வலி இருக்கும், அப்படியே விட்டுட்டா கால் கலர் மாறுங்க. சிவப்பாக இருக்க விரல் வந்து கருப்பாயிடும். கருப்பாயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே செத்து போயிட்டு பிகம்ஸ் கேங்க்ரீன். இது பேர் தான் கேங்க்ரீன். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் விட வேண்டாம். அப்படி எதனா வந்தால் கூட நீங்கள் ஒரு ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரை அணுகி டெஸ்ட் பண்ணி மருந்து வச்சு கிளியர் பண்ணி சரி பண்ணிக்கலாம் இப்போ. பட் யூ ஹேவ் டு கம்ப்ளீட்லி ஸ்டாப் smoking and any use of any tobacco product, smokeless tobacco like snuff, pan parag, hans, நிறைய இருக்குங்க.
சூப்பர் பாக் ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஸ்மோக்கிங் இஸ் வெரி டேஞ்சர் ஃபார் பிளட் வெசல்ஸ். ஆல்கஹாலை பொறுத்தவரையில் அக்கேஷ்னலி மாடரேட்டாக சாப்பிட்டா இட் improves the blood flow to the vessels. But in a diabetic, alcohol is not advised. If you are non-diabetic, you can take about weekly or 60 ml சாப்பிடலாம். But provided he is able to control it. If you are not able to control it, even that is dangerous. Okay. Very right point you pointed out, doctor. Diabetes. இந்த diabetes வந்து vascular problem worsen பண்ணுதுன்னு நீங்கள் சொல்கிறதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்தராக டயபெட்டிக் பேஷண்ட்ஸு என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும்? வாஸ்குலர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா அவங்க என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கலாம் டாக்டர்? மெயினாக டயபெட்டிக்ஸ் வந்து டெய்லி நடக்கணுங்க. ஓகே. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு மினிமம் 3 to 4 kilometers நடக்கணும். அதர்வைஸ் பட் 45 minutes of walk 7 days a week. 7 days a week முடியலைன்னா 5 days a week டெஃபினட்டாக நடக்கணும் வித் ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ், ட்ராக் சூட் அண்ட் டிஷர்ட் ஸோ தட் யூ வில் ஃபீல் ஃப்ரீ. நீங்கள் வேலையில் நடக்கிறீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, வேலையில் நடக்கும்போது தலையில் சுமையாக இருக்கும், சுமை இல்லாமல் நடக்கணும். சூஸ் அ குட் பார்க் ஆர் அ குட் நெய்பர்ஹுட் அண்ட் வாக் ஒன்றுங்க. வாக்கிங் இம்ப்ரூவ்ஸ் தி பிளட் ஃப்ளோ, பர்ன்ஸ் த கேலரிஸ், இம்ப்ரூவ்ஸ் தி மசில் டோன். இன்னொன்று வந்துட்டு டயபெட்டிக்ஸ்க்கு வந்து ஸ்வீட்டை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்வீட் 18th century 18th century ஸ்வீட் வாஸ் கன்சிடர்ட் அ ட்ரக். இட் வாஸ் அண்டர் நார்காட்டிக்ஸ், சுகர். ஸோ சுகர் இஸ் வெரி அடிக்டிங், அதனால இட் வாஸ் கன்சிடர்ட் நார்காட்டிக். சுகரை நீங்கள் மறந்துடணும். இனிப்பு சுகர், ஆல் சுகர்ஸுங்க, ரிஃபைன்ட் சுகர் மோர்ஸோ. நீங்கள் அப்படி நாக்கில் இனிப்பு படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பழ வகைகள் சாப்பிடலாம். மாதுளம் பழம் பெரிய பழமாக இருந்தால் பாதி, பப்பாளி பழம், ஆப்பிள் பெருசாக இருந்தால் பாதி, ஆரஞ்சு பழம் சிறுசாக இருந்தால் ஃபுல்லாக சாப்பிடலாம், சாத்துக்குடி இந்த மாதிரிலாம் சாப்பிடலாங்க. பழத்து கொய்யா பழம், நாகப்பழம் இதெல்லாம் வந்து டயபெட்டிஸ்க்கால பர்மிட்டட் ஃப்ரூட்ஸ். ஓகே. ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க, ரைஸை குறைச்சிடுங்க. ரைஸ் குறைச்சும் குறையில சுகர்னா திணைக்கு போகணும், நீங்கள் மில்லட்ஸுக்கு போகணும். என்ன கேட்டிங்கன்னா மார்னிங்கில் இப்போ மல்டிகிரெயின் ஓட்ஸ்னு வருது, அதை கஞ்சாவோ இல்லாட்டி அதை வந்துட்டு உப்புமாவோ பொங்கல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நல்லா வெயிட்டும் குறையும், சுகர் குறைச்சிடும். மத்தியானத்தில் ரைஸை குறைச்சிட்டு டபுள் தான் அதிக பங்கு காய்கறி. ஃபர்ஸ்ட் காய்கறி வச்ச உடனே காய்கறி 2 பிடி சாப்பிட்ருங்க. அப்புறம் சாதத்தில் அதை ஒரு பிடி சாதத்தை பிரித்து சாப்பிட்டுக்குங்க. காய்கறி சாப்பிட்டீங்கன்னா இந்த ஹைப்பர் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வராது. மெயினாக சுகரில் ப்ராப்ளம் என்னன்னா ஒயிட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இப்படி ரைஸ் ஆகி இப்படி ஃபாலோ ஆகும். இப்படி ரைஸ் ஆகி ஃபாலோ ஆகக்கூடாது. கிராஜுவலாக ரைஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் won't affect the blood vessels. And diabetes இன்னொரு பெரிய காம்பனன்ட் என்னன்னா diabetes can cause complication in the eye, retinopathy. It can cause complication in the heart, myopathy, cardiomyopathy. It can cause complications in the nerves. It's called neuropathy. It can cause complications in the blood vessel. It's called vasculopathy. இது ஒண்ணுங்க. இன்னொரு பக்கம் டயபெட்டிஸ்ல வந்து எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி உடம்புல பிளட்ல அதிக சக்கரை லெவல் இருந்ததுன்னா கிருமிகளுக்கு வந்து செடிக்கு யூரியா போட்ட மாதிரி, கிருமிகளுக்கு யூரியா போட்ட மாதிரி கிருமி ஃபாஸ்ட்டாக வளரும். ஏன்னா எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சு. இதில் சுகர் வேற இருக்கு. அந்த சுகர் யூட்டிலைஸ் பை தி பாக்டீரியா அண்ட் வைரஸஸ். ஸோ அதனால சுகரை வந்து ஒரே லெவலில் HbA1cன்னு ஒரு டெஸ்ட் இருக்குங்க, அது 3 மாதம் ஆவரேஜாக சொல்லும். அது வந்து 6.5 கீழே வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் டாக்டரே அணுக வேண்டாம். குட் டயட், குட் வாக்கிங், குட் எக்ஸசைஸ் பண்ணணும். Exercise, and if you are already diabetic, you can take tablets or insulin. The advantage of insulin is it will protect your eyes and kidneys. So insulin போடுறது பயப்படாதீங்க. Insulin is a natural substitute for diabetes. ரொம்ப அருமையாக சொன்னீங்க டாக்டர். டாக்டர் நீங்கள் சொல்லும் போது நான் ஒரு வேர்டு உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன், வேரிகோஸ் வெயின். எல்லா மக்களும் வந்து யூஸ்வலாக எல்லாரும் சொல்றது என்னன்னா நரம்பு சுத்திக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க காலில். அந்த நரம்பு சுத்திக்கிச்சின்னு சொல்லும் போதே அது வாஸ்குலர் வேரிகோஸ் வெயினா ப்ராப்ளம் தான் இருக்குமா? அப்படி இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி டிவிடியா இருக்கலாமா? அதோட டிஃபரன்ஸ் என்ன? அதாங்க, நரம்பு சுத்திட்டு நீங்க அந்த நரம்பை தொட்டு பார்க்கும்போது சாஃப்டா இருந்ததுன்னா அதுல கிளாட் கிடையாதுங்க. நரம்பு சுத்திக்கிட்டு ஹார்டா இருக்கு, வெளியில் தொடர நரம்பு, அது பேரு சூப்பர்ஃபிஷியல் பிலிபைட்டிஸ் ஆர் சூப்பர்ஃபிஷியல் வீனஸ் த்ரோம்போசிஸ். டீப் வெயின் த்ரோம்போசிஸ் நம்ம பார்க்க முடியாது. வீனஸ் டாப்லர் ஸ்கேன் பண்ணாதான் தெரியும். இப்போ நம்ம டெய்லி வந்து திமிங்கலத்தையோ சொராவையோ பார்க்க முடியாது. சின்ன மீனா குளத்துல போனா பார்க்கலாம். அந்த மாதிரி பெரிய ஆபத்து எப்பவுமே ஆழமா அடியில இருக்கும். அதுக்கு டாப்லர் பண்ணாதாங்க தெரியும். ஓகே.
ஸோ இந்த வீனஸ் டாப்லர்ன்றது வந்து ஒரு இன்றியமையாத ஒரு டெஸ்ட் ஆயிரும். ஆமாங்க. ஓகே டாக்டர், நீங்கள் உங்ககிட்ட இருந்து வர பேஷண்ட்டுக்கு வேரிகோஸ் வேணும் அந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து டைரெக்டாகவே வந்து டெஸ்ட்டுக்கு டயக்னோசிஸ்க்கு வந்து நீங்கள் எழுதி லைக் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதை வந்து பை ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்லேயே அதை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு சிம்டமேட்டிக்காக ட்ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சான்ஸ்? ஒரு நல்ல மருத்துவர் என்ன பண்ணணும்னா மெட்டிகுலஸ் ஹிஸ்ட்ரி டேக்கிங் கேட்கணும். பேஷண்ட் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாங்களா, தண்ணி சரியாக குடிக்கலையா, இல்லை ஆல்கஹால் நிறைய குடித்தாலும் டிவிடி வரும், அதெல்லாம் ஸ்மோக் பண்ணுறீங்களான்னு அவங்க ஒய்ஃபோ அவங்க குழந்தைங்கள இருந்தால் அவங்க வெளியே அனுப்பிச்சிட்டு கேட்டிங்கன்னா தான் உண்மை வெளியே வரும். ஓகே. ஏன்னா தனியாக கான்ஃபிடன்ஸ் பேஷண்ட் வந்து டாக்டர் மேலே கான்ஃபிடன்ஸ் வரணும். அவங்க கான்ஃபிடன்ஸ் வந்தால் தான் நம்ம உண்மையை சொல்ல முடியும். ரெண்டாவது அவங்களுடைய தன்மானத்தையே நம்ம காப்பாற்றணும். வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட் பர்சன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆல்சோ. இது ஒன்றுங்க. ரெண்டாவது வந்துட்டு டாப்லர் பண்ணிட்டு டிவிடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெட்டிகுலஸ் ஹிஸ்ட்ரி டேக்கிங் சொன்னேன். அடுத்தது வந்து கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன். பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு காலில் வந்து 2 நாடி இருக்குங்க. அந்த 2 நாடி இருக்கான்னு பார்க்கணும். எப்பவுமே வெயின் சொல்லி விட்டுட்டு நம்ம ஆர்டரியை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ 2 சிஸ்டத்தையும் பார்க்கணும். வீட்டில் எலக்ட்ரிசிட்டியும் இருக்கணும், வாட்டர் சப்ளையும் இருக்கணும். அப்போ தான் வாழ முடியும். அது மாதிரி தான் ஆர்டரியும் வெயினும் 2 இருக்கணும். ஸோ பல்ஸை பார்க்கணும், அப்புறம் கால் ஷேப்பை பார்க்கணும், மெல்லிஸா இருக்கா குண்டா இருக்கான்னு, அப்புறம் காஃப் மசிலை பார்க்கணும். டிவிடியில் காஃப் மசில் தடிமா இருக்கும், அழுத்தி பார்த்தா ஹார்டாக இருக்கும், அது தொடையும் வீங்கி இருக்கும். ஸோ அது அவங்களே சொல்லுவாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் 5 days டிவிடி இருந்தால் மசாஜ் பண்ணக்கூடாதுங்க. அந்த பிளாட் மேலே போயிடும். ஃபர்ஸ்ட் 5 days மசாஜே பண்ணக்கூடாது. பெஸ்ட் இஸ் பெட் ரெஸ்ட் வித் மெடிகேஷன் சரியாயிடும் டிவிடி. வெரிகோஸ் வெயின் வந்து டாப்லர் காம்ப்ளிகேஷன் வெரிகோஸ் வெயின்ஸ் என்னன்னா கால் வீக்கம் வரலாம், கால் சோர்வு அடையும், நைட் தூங்கும்போது காலில் கிராம்ஸ் மாதிரி வரும், நாக்டர்னல் கிராம்ஸ். அப்படியே விட்டுட்டா கால் கருப்பு அடையும், கருப்பு கலர் வரும், அது பேனிகுலைட்டிஸ். அப்படியே விட்டுட்டீங்கன்னா காலில் கணுக்கால் கிட்ட புண்ணு வரும், ஆறவே ஆறாது. நிறைய டாக்டர்ஸ் ஆற்றுவாங்க, மறுபடியும் திருப்பி ரெக்கரெக்டாக வந்துட்டு இருக்கும். அடிப்படை காரணத்தை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரி பண்ணிடலாம். வெரி குட் டாக்டர். டாக்டர், நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கீங்க. உங்ககிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாஸ்குலர் எம்எஸ் படிக்கிறச்ச, எம்சிஹெச் படிக்கிறச்ச ஒரு சேலஞ்சிங்கான கேசஸ் உங்கள் லைஃப்பில் ஒரு சேலஞ்சிங் கேஸ் எதனா நீங்கள் ஓவர் கம் பண்ணியிருக்கீங்களா டாக்டர்? நிறைய கேஸுங்க. ஒரு வாட்டி ரயில்வே பிளாஸ்ட் இன்ஜுரி ஆச்சு சென்ட்ரலில். 15 நிமிஷம் அப்போ நான் எக்மோரில் இருந்தேன். 15 நிமிஷத்தில் இப்போ ரீச் ஆகி அந்த ஆளுக்கு கழுத்தில் இருக்க பெரிய ரத்த குழாயில் குண்டு இருந்தது, ஒரு வடநாட்டுக்காரன். அப்புறம் அப்படியே கையிலேயே அழுத்திக்கிட்டு போய் தியேட்டருக்கு கொண்டு போய் உடனே மயக்கம் கொடுக்க சொல்லிட்டு மயக்கம் கொடுத்து டியூப் வாயை போட்டு அந்த கிளாட்டை எடுத்து ரிப்பேர் பண்ணேன். இது ஒரு சேலஞ்சிங் கேஸ், காப்பாற்றி விட்டுட்டோங்க. சமயத்தில் வந்து வயிற்றுல அனுரிசம் இருக்கும், அதெல்லாம் சேலஞ்சிங். அதாவது கரெக்டாக வந்து நம்ம பேசிக் அனாட்டமி தெரியணுங்க, எப்படி அதோட ஸ்ட்ரக்சர். ரெண்டாவது இட்ஸ் டீம் எஃபர்ட், ஒரு ஆள் பண்றது கிடையாது. ஸோ யூ ஷுட் ஹேவ் டீம் டுகெதர். கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான், எல்லாரும் டீமோட இருந்தால் தான் டீம் வின் பண்ணோம். ஸோ ஸ்டாஃப் நர்ஸ், ஸ்டாஃப் பிபிஜிஸ் அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லி நம்ம திட்டக்கூடாதுங்க, நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து அப்டேட் பண்ணணும். இயர் பை இயர் நான் நார்மலாக கான்ஃபரன்சஸ் வெளியூருக்கு போயிட்டு கான்ஃபரன்ஸ் போவேன். அப்படி இல்லைன்னா டைம் கிடைக்கும் போது நம்ம இன்டர்நெட்லேயே போயிட்டு யூ கேன் ரீட் so many things or you can go to a medical exhibition, buy some books. வாங்கிட்டு வருஷத்துக்கு 2 புக்கு 3 புக்கு வாங்கி படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அழியாத செல்வம் கல்வி. ரொம்ப சரியாக சொன்னீங்க டாக்டர். இப்போ இன்னொரு விஷயம் காமனாக மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நானே வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது இந்த டீ கடையில் டீ மாஸ்டர்ஸும் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ்க்கும் இந்த மாதிரி வேரிகோஸ் வெயின் வந்து காமனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எதனால டாக்டர்? கரெக்டாக சொன்னீங்க. டீ கடைக்காரங்க வந்து போவோம், அவங்க டம்ளர் தான் பார்த்துட்டு வாங்க, காலை பார்க்க மாட்டாங்க, தொடர்ந்து நிற்கிறாங்க. நிறைய டீ கடைக்காரங்க இந்த பலசர கடை வச்சிருக்காங்க, லாங் ஸ்டாண்டிங் ஜாப்ஸ். போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், அந்த காலத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸுக்கு வெள்ளைக்காரன் பட்டி கொடுத்தாங்க, ஸ்டாஃப் நர்ஸுக்கு லாங் ஸ்டாக்கிங் கொடுப்பாங்க. வெள்ளைக்காரன் கரெக்டாக தாங்க டிசைன் பண்ணாங்க. நம்ம பசங்க பட்டியை எடுத்துட்டு ஆர்டினரி பேண்ட்டை போடுறாங்க. அதனால தான் ஆப்ரேசர் கொடுத்தாங்க, ஸோ வேரிங் பட்டியான்னு பார்க்கறதுக்காக. இந்த மாதிரிலாம் கட்டும்போது வராதுங்க. ஸ்டாஃப் நர்ஸு, பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் லாங் டைம், சர்ஜன்ஸ், ஷாப்கீப்பர்ஸ் எல்லாருமே வந்து பெட்டர் டு அண்டர்கோ செக்அப். செகண்ட் திங், இந்த பட்டியில் ஸ்டாக்கிங்ஸ் இதெல்லாம் இப்போ அவைலபிளுங்க. இப்போ கிளாஸ் 2 ஸ்டாக்கிங்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் விலை அதிகம், சில கம்பெனி விலை கம்மியாக இருக்கும், அது வாங்கி போட்டுக்கலாம். எனக்கு கேட்டால் பெஸ்ட் வந்து காலுக்கு பட்டியை சுற்றிக்கிட்டு வேலை செய்துட்டு வீட்டுக்கு வந்து பட்டியை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு படுத்தாங்கன்னா இது வராதுங்க. உடல் பருமமான தடியாக இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு வேரிகோஸ் வெயின், வெயிட்டை குறைக்கணும். ரொம்ப உயரமாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப காமன் வேரிகோஸ் வெயின்.
ஓகே. அப்போ நம்ம நாட்டை விட மேலை நாடுகளில் இந்த டிவிடின்றது அதிகமாக இருக்குங்களா டாக்டர்? பிகாஸ் தே ஆர் வெரி நார்மல் ஹைட்டை விட கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க. அவங்க இன்சிடென்ஸ் நம்மளை விட அதிகம் தான். அதிகம். ரெண்டாவது வந்துட்டு தேர் ஒபீஸ் ஆல்சோ. ஒபீஸ் ஆர் த இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு. அப்டாமினல் ப்ரெஷர் கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம்னு, இந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆனாவே வரும். வயிற்று தொப்பை இல்லாமல் இருந்தாவே பாதி நோய் வராதுங்க. வெரி குட், நல்லா சொன்னீங்க டாக்டர். டாக்டர், இன்னொரு விஷயம், நீங்கள் ப்ரொஃபஸராக இருந்த காலத்தில் டைரக்டர் ஆஃப் வாஸ்குலர் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் எம்எம்சியில் அப்போ இருந்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்கும் இப்போ வந்து ரோபாட்டிக்ஸ் பிளேயிங் வெரி மேஜர் ரோல் இன் ட்ரீட்டிங் ஆல் திஸ் சர்ஜரிஸ். ஸோ அப்போ இருந்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டுக்கும் ஏதாவது வேறுபாடுகள் இருக்குங்களா டாக்டர்? அப்போ இருந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து மோர் ஆஃப் ஸ்கில் பேஸ்டுங்க. இப்போ வந்து ரோபாட்டிக்ஸ் வந்து ஏஐ பேஸ்டு. பட் ரோபாட்டிக்ஸ்ல வந்து வாஸ்குலர்ல வந்து அயோட்டா மாதம் தான் டிசைட் பண்ணான்னு சொல்றாங்க. இன்னும் பெரிய அளவில் ரோபாட்டிக்ஸ் வாஸ்குலருக்கு வரலைங்க. ரோபாட்டிக்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் இன் கிட்னி சர்ஜரி, ஜெனரல் சர்ஜரி, கேன்சர் சர்ஜரி. பழைய லேப்ராஸ்கோபிக் சர்ஜரியோட அட்வான்ஸ்மெண்ட் தான் ரோபாட்டிக்ஸ். ரோபாட் இப்போ நம்ம கழுத்து வந்து 100 இவ்வளவுதான் நம்ம திருப்ப முடியும். வேற ரோபோ கேன் ரொட்டேட் 360. அதே மாதிரி நம்ம ஹேண்ட் இவ்வளவுதான் திருப்ப முடியும். ரோபாட்டிக் ஹேண்ட் will rotate 360 degrees, so it can reach corners which human hand cannot so easily. The precision of the surgery will be too good. Precision will be good, provided the surgeon behind the machine is also good. Yeah. Machine doesn't make the surgery, the man who makes the surgery. Fantastic, doctor. சார், நீங்கள் வந்து இப்போ இருக்கிற யங் பாப்புலேஷன்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க டாக்டர் டு ப்ரிவென்ட் திஸ் டிசீஸ், இந்த பர்டிகுலராக வாஸ்குலர் டிசீஸ்? ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து எல்லாரும் வந்து அதிகமாக வந்து எண்ணெய் சாப்பிடக்கூடாது, அதிகமாக வந்து பிரியாணி எடுத்துக்கக்கூடாது, பிகாஸ் ஹார்ட் அட்டாக் வரலான்னு சொல்கிறாங்க. பட் இட் சீம்ஸ் மோர் டேஞ்சர் தென் ஹார்ட் அட்டாக் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன? நாங்கள் லெக் அட்டாக்னு சொல்லுவாங்க. லெக் அட்டாக், அதே இஸ் கால்ட் அக்யூட் லிம் இஸ்கீமியா, கிரானிக் லிம் இஸ்கீமியான்னு சொல்லுது. இது டேர்ம்ஸ் யூஸ்டுங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு they should go outside and playing. Most of them are playing with pads and laptops. That will make you crazy. ஐசைட் போயிடுங்க. ரொம்ப நாள் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணி இது பேட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் சில்ட்ரனோட பிரெயின் டெவலப்மெண்ட்டே தின்னாகுதுங்கிறாங்க, இந்த ஒயிட் கார்டெக்ஸ். ரெண்டாவது they are prone for tumors of the 8th nerve and tumors of the brain. ஒண்ணுங்க. செகண்ட் திங் வந்து they should interact with people. அப்பதான் வந்து லைஃப்ல எப்படி இன்டராக்ட் பண்ண முடியும். We are not robo sitting with another artificial gadget. ஸோ ஒன்று வெளியே போய் விளையாடணும், சன்லைட் மேலே படும், வேர்த்து கொட்டும், 4 பேர்கிட்ட பழகலாம். ரெண்டாவது வந்து physically you will be active. You can use all this robo and laptop everything as a servant to you, not as a master. It should not command you. You should be the master behind the machine. The machine should not be a master and you should not be a servant. Technology is only a helping hand. ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்தாலும் வாய் வழியாக தான் சாப்பிட்றோம். It can be a spoon, it cannot be the mouth or the stomach. ஓகே, வெல் செட் டாக்டர். இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சோ இம்பார்ட்டன்ட் நீங்கன்றது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒண்ணுங்க. செகண்ட் திங் they should be diet conscious. ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த பீட்சா எல்லாம் மைதா மாவு, பர்கர் மைதா மாவு with fatty chicken. See, all of them use too much of fat and the flavor. These are easy to eat, easy to cook, makes a lot of money for the companies. Okay. Whereas நம்ம பலகாரங்கள்லாம் வந்து it takes time but more healthy. We should tell them what tradition is and try to package our food to the needs of the child. Wonderful, doctor. Great. டாக்டர், நீங்கள் நிறைய சர்ஜரிஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் லைஃப்பில். மேபி thousands of surgeries together. நான் எந்த ஒரு டைம் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேசஸ்லாம் வருது டாக்டர்? அதாவதுங்க, சம் ஆஃப் தம் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஃபெசிலிட்டி லேட்டாக வருவாங்க. இன்னொன்று வந்து லேக் ஆஃப் நாலேஜ் லேட்டாக வருவாங்க. ஓகே. இன்ஃபேக்ட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலே நான் தான் போய் சிலபஸ் சப்மிட் பண்ணேன் ஃபார் வாஸ்குலர் சர்ஜரி. தே டிடன்ட் நோ வாட் வாஸ் வாஸ்குலர் சர்ஜரி. தே தாட் இட்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி. நாங்கள் வந்து லேப்டாப்பில் கொண்டு போய் காமிச்சு தான் அந்த அப்புறம் ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் who drafted the syllabus. எதுக்கு சொல்ல வரேன்னா, the awareness is not among the public, not among doctors, not among ordinary citizens. ஒன்று lack of awareness, இன்னொன்று lack of availability of the facility, இன்னொன்று வந்து lack of availability of a trained personnel. ஓகே. நாங்கள் படிக்கும்போது எம்எம்சியில் தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஸ்டான்லியில் உருவாக்கினேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பூரா இப்போ ஓரளவுக்கு வாஸ்குலர் சர்ஜன்ஸ் உருவாகி இருக்காங்க. நான் வந்து சண்டை போட்டு அரசாங்கத்துக்கிட்ட
பேசி போராடி வாங்கணும் ஸ்டான்லியில். இப்போ ஸ்டான்லியில் பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு, எம்சிஹெச் கிரியேட் பண்ணாங்க. இப்போ அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி சென்னை வாஸ்குலர் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு, அதையும் நான் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுங்க. இப்போ மாசம் ஒரு மீட்டிங் போட்டு நாங்கள் கிளாஸ் எடுப்போம் எல்லாரும் சீனியர்ஸ். we discuss cases with the youngsters. This is the way we update. Doctors are upskilling and updating. Wonderful. Very important. கிரேட் சார், கிரேட். ரொம்ப நன்றி டாக்டர், உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு. பிகாஸ் நார்மலாக வந்து எல்லாருமே வந்து வாஸ்குலருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியாமல் தேர் பீன் இன் டு ஒரு கேர் ஆன் த வேர்ல்ட் சுச்சுவேஷன் மாதிரி இருக்குங்க டாக்டர். பட் நீங்கள் எல்லாத்தையும் தெளிவுபடுத்துனீங்க. ஃபர்தர் மோராக இன்னும் நிறைய உங்ககிட்ட இருந்து நிறைய லேர்னிங்ஸ் எடுத்துக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க, தேங்க்யூ. பப்ளிக் பெனிஃபிட் ஆகும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சார். மேலும் இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனல் நெக்ஸா ஹெல்த்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.